ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்துள்ளதாக வட மாநிலத்தில் பிரதமர் பேசுவாரா என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். முதல்ல ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்திருக்கிறோம், சிலை வைத்திருக்கணும். அவர் வட மாநிலங்களில் போய் சொல்லணும். கங்கையை வென்றான், கங்கையை தோல்வியடைய செய்தான், அப்படி என்னும் ஒரு வரலாறு இருக்கு. வட மாநிலங்களை வென்றெடுத்த ராஜேந்திர சோழனுக்கு விழா, இதை இவர் வட மாநிலங்களில் சொல்லுவாரா? 3 லட்சம் கோடி இதுவரை யாரும், எந்த அரசும், காங்கிரஸ் அரசும் செய்யாததை நாங்கள் செய்திருக்கிறோம். 10 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி என்றார். பிரதமர் சொல்றாரு 3 லட்சம் கோடி என்றார். ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்றாரு 12 லட்சம் கோடி என்றார். உள்துறை அமைச்சர் சொல்றாரு 6,80,000 கோடி. இது யார் சொல்வது உண்மை? நாங்க சொல்றோம் உண்மையை. காங்கிரஸ் அரசு செய்தது போல் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடும் திட்டங்களும் 10 ஆண்டுகளில் 11 ஆண்டுகளில் பாஜக செய்யவில்லை. 18 விழுக்காடு 40 விழுக்காடு. சவப்பெட்டிக்கும் ஜிஎஸ்டி, ஐசியூல இருக்கிற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி. ஐசியூல போயிட்டு பத்திரிகையாளர்களோ நாங்களோ ஏழை மக்களோ போயிட்டு வந்தாங்கன்னா உயிர்காக்கும் கருவிகளுக்கு ஜிஎஸ்டி. இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில கிடையாது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலே உயிர்காக்கும் பொருட்களை இறக்குமதி செய்த அதுக்கு ஜிஎஸ்டி போட்டார். அவர் அரியலூர்ல நிகழ்ச்சி நடக்குது. அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர். அரியலூர் சட்டமன்றமும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்கு. அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிறதுக்கு போயிட்டு அம்மையார் கனிமொழி கலந்துட்டாங்க. அதுக்காக திருப்புமுனை ஏற்படும் ராஜேந்திர பாலா சொல்லுவாரா? எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள். அந்த அழைப்பின் பேர்ல தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கலந்திருக்காரு. யாராவது அந்த தொகுதியில் நிற்பதற்கு விருப்பப்பட்டு அது மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தலைமையுடைய செய்தியா நம்ம பார்க்க முடியாது, தலைமையுடைய கருத்தா சொல்ல முடியாது. அவரவர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். முதல்வர் தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க எந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? அவருடைய கணவர் எந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க? ஏன் இலவசமா போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க வேண்டியது தானே? ஏங்க அவரவர் விருப்பம்.